வாங்க இன்றைக்கி வந்து சண்டே என்ன சமையல் பண்ணோன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அந்த அடுப்பு வந்து ரொம்ப கோளாறு பண்ணிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ இந்த அடுப்பு வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது பாருங்கள், இது வந்து 60 மாதம் வேரண்டி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த கிளாஸு இதெல்லாம் இருக்கிறதுனால நான் முன்னாடியும் அப்படி தானே வச்சுருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் இது வாங்கினேன். 3 வந்துமே பெரிய அடுப்பு தான். சின்னலாம் இல்லை. இது பெரிய பாத்திரம் வைக்கிறேன்னா இந்த இதை வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், அந்த இடம் கேப் இருக்குல்ல, அதில் போய் அந்த இதில் மாட்டிடணும். 3 இடத்துல இருக்குது. அப்படியே வச்சுட்டோன்னா பெரிய நம்ம பிரியாணி சட்டியெல்லாம் வைக்கணுன்னா வச்சுக்கலாம். இது எனக்கு தேவையில்லைப்பா, அதனால நான் சும்மா வச்சு காட்டுறேன். அதில் வந்து நடுவில் வந்து சின்ன அடுப்பு இருந்துச்சு. இப்போ இது 3மே ஒரே அளவில் இருக்குது. அது மாதிரி பிரியாணி சட்டி பெருசு இருக்குல்ல, அது வேணால் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு. இது வந்து கீழே நனையாமல் இருக்கிறதுக்காண்டி இது சின்னமாக அழகாக அதோட கொடுத்தாங்க. ஏன்னா இது முன்னாடி வந்து தண்ணி பட்டுச்சுன்னா அடிக்காதுல அந்த ரைட்டர். அதனால் இது மாதிரி ஒரு சின்ன இது கொடுத்தாங்க. இப்போ இது வந்து மிளகு, சோம்பு, சீரகம் இல்லை, அதை வறுத்துக்கலாம். நான் வந்து போன வாரம்லாம் நான் ஏன் வீடியோ போடலைன்னா, அந்த அடுப்பை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஒரே ஒரு அடுப்பு தான் இருந்துச்சு. அது வந்து ஆட்டோமேட்டிக். அதனால நான் இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆட்டோமேட்டிக் அது வந்து ரொம்ப சும்மா ரைட்ரு வச்சு அடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இது ரைட்ரு அடுப்பே வாங்கிட்டேன் நான். இது வந்து 4000 எவ்வளவோ சில்லறன்னு நினைக்கிறேன். இந்த அடுப்பு நல்லாயிருக்கு. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், மட்டன் நான் 1/2 கிலோ வாங்கிட்டேன். இப்போ தான் எனக்கு 3 அடுப்பு இருந்தால் தான் காலையில் வேலை ஆகும், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம். அதனால் ரொம்ப எது இருந்தாலும் சரி பொங்கல் கழித்து வாங்கிக்கலாம்னா தாக்கு பிடிக்கல. சரி இப்போ வாங்கிட்டேன். இப்போ பாருங்கள், 3 அடுப்புலையும் வேலை செஞ்சால் தான் எனக்கு கடன்னு வேலை ஆகும். இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நான் ரொம்ப ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ தான் சரி, நம்மளுக்குன்னு ஒன்றுன்னா என்னென்னா அடுப்பு மட்டும்தான். அது யாருமே வாங்கி கொடுக்கல. சரி நம்மளே சமாளிப்போம்னா முடியலை. எல்லாருக்கும் சும்மா முக்க சமையலாக போட்டோடனே வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி வாங்கிக்க அப்படின்ட்டாங்க. அதை வரைக்கும் வாங்கி இப்போ எனக்கு வேலை ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், சங்குப்பூ எவ்வளோ பூத்துருக்குன்ட்டு. நம்ம கல்யாணத்துக்கு போனோம்ல, அதில் நிறையா செடி பட்டுருச்சு. இப்போ வேறு பொங்கலுக்கு வேறு போகணும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சிக்கன் 65 போடுறதுக்கு ஒரு பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள். இந்த வருஷம் நிறையா காய்க்கலை. இது சிக்கன் 65காண்டி ஒன்று இருந்துச்சு, பறிச்சுக்கிட்டேன். இந்த வருஷம் செடியே கவனிக்க முடியலை, வீணாக போயிடுச்சு. இது வந்து அந்த சுண்டக்காய் செடி. நான் ஒரு ஆள் உயரத்துக்கு இருந்துச்சு, இப்போ பட்டு போயிடுச்சு. அதை நான் வெட்டி விட்டேன், அது துளுத்து வந்துருக்கு. இது பாருங்கள், தக்காளி எல்லாம் பிஞ்சு விட்ருக்கு. இப்போ பொங்கலுக்கு ஊருக்கு போகணும். அதுக்குள்ளே அது என்ன ஆக போதோ தெரியலை. இந்த பாருங்கள், முள்ளங்கி பாருங்கள். இது வந்து இது போட்டால் மண் பத்தலை. ஆனால் வந்திருக்கு, 2 முள்ளங்கி வந்திருக்கு, 3 இது வந்திருக்கு. இப்போ சிக்கன் 65 போட்டுக்கலாம். இது மஞ்சத்தூள், சிக்கன் 65 பவுட்ரு. நான் வந்து அப்படியே 1 கிலோவும் நான் 65 போட போகிறேன். ஏன்னா மட்டன் தான் குழம்பு வைக்கிறோம்ல, அதனால். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு பானையில் பொங்கல் வைக்கணும்னு எனக்கு ஆசை. இது மிளகு, சீரகம், சோம்புத்தூள். பானையில் பொங்கல் வச்சு வீட்டு வாசலில் கோடு திறந்து பொங்கல் வச்சு நாட்டுக்கோழி எல்லாம் மறுநாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்ன செய்யறதுன்னு தெரில. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், மிளகு, சீரக, சோம்புத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் 65 பவுட்ரு, லெமன் 1 எல்லாத்தையும் போட்டு முட்டை 1 போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு தூள் உப்பு போட்டு கலந்து பெரட்டி வச்சிட வேண்டியதுதான். இந்த கொஞ்சோண்டு அது என்ன பவுட்ரு, சோள மாவு இருக்குல்ல, அது போடுவோம். அதனால் இங்கே இந்த வருஷம் நாங்கள் பொங்கல் இல்லை. பாப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல, அதுக்கு வரிசை கொடுக்கணும்ல, அதனால் ஒரு வழியாக நம்மளும் அங்கேயே பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோன்ட்டு கிளம்புறோம். அங்கே போய் வீடியோ போடலான் இருக்கேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. டைம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் போகிறதே வந்து செவ்வாய்க்கிழமை தான் போகிறோம். அதனால் வந்து டைம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. வரிசை கொடுக்க போகணும். இது வந்து சோள மாவு, அந்த மொறுமொறுப்புக்காண்டி தான் சோள மாவு போடுறோம்.
இங்கே பாருங்கள், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது சமைக்கிறதுக்கே. இல்லைன்னா சமைக்கவே முடியாது எனக்கு. அவ்வளோ காலையிலே ஸ்கூலுக்காண்டி நான் வந்து 3:30க்கே எழுந்திரிச்சு ஒரே அடுப்பில் சமைச்சு தண்ணி வச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, எல்லாத்தையும் தூள் உப்பு எல்லாம் போட்டு கலந்து பெரட்டி வச்சிட வேண்டியதான். 1 ஹவர் ஊறட்டும் அது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், கலந்து வச்சுருவோம். டிக்கெட்டெல்லாம் ரிசர்வ் பண்ணாமல் இருக்கிறதுனால போகிறது ரொம்ப கஷ்டம்தான். எப்படின்னு தெரியல. நாங்கள் இந்த வருஷம் எந்த வருஷமுமே பொங்கலுக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்து 2 வருஷம் தான் போயிருக்கேன் நான். ஒரு வருஷம் பெரிய பாப்பா பிறந்திருக்கப்ப அங்கே அம்மா வீட்டில் இருக்கையில் அப்படியே போனோம். அப்படியே பொங்கல் வச்சோம். அதுக்கு பிறகு வந்து எங்கள் அப்பா இறந்தப்போ சாமி கும்பிட போனோம். அது 2 வருஷம் தான் பொங்கல் வச்சுருக்கோம். இப்போ இந்த வருஷம் வந்து பொண்ணுக்காண்டி போகிறோம். வருஷம் கொடுக்குறதுனால அடிப்படை கட்டாயத்தினால போயிட்டு அப்படியே இந்த லீவும் கண்டினியூவாக ஒரு 2, 3 நாள் வருது. ஒரு 5 நாள் வருது போல், 4, 5 நாள். அதனால் சரி போகலான்ட்டு அப்படியே பிசைஞ்சு அமுக்கி வச்சிட வேண்டியதான். அங்கே போனால் அது முன்னாடியே இப்போ இந்த வாட்டி ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே பாப்பா போயிட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்கு, க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்குது. நல்லா அப்படியே அமுக்கி வச்சிட வேண்டியதான். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும், 1 ஹவர் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஊருக்கு போகிறதுனால துணியெல்லாம் எடுத்து வைக்கணும், என்னென்ன ஜாமான் சட்டெல்லாம் எடுத்து வைக்கணும். அதனால் இந்த வேலையையும் பார்க்குறேன். இது கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நான்வெஜ்ஜுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன்னா நம்மளுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மட்டன் தானே, அதனால் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, லவங்கம், இந்த கிராம்பு, அன்னாசி பூ இது எல்லாம் எடுத்து, இந்த கசகசா இருக்குல்ல, அது சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அதுவும் போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்க வேண்டியதான். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அங்கிட்டு சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த 3 அடுப்பு வந்து இருக்கிறது தான் வாங்கணும்னு முடிவு பண்ணேன். அந்த இது மாதிரி விலை வந்து இது கம்மி தான். இது வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க. இது விலை கூட, ஆஃபரில் போட்டிருக்காங்க. அதனால் இதே துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல, அதனால் இதே வாங்கிட்டேன் நான். இது வந்து ப்ரெஸ்டீஜ் இந்த அடுப்பு. சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுங்க. நான் சின்ன வெங்காயம் இருந்துச்சு, அதனால் போட்டிருக்கேன். நல்லா இது பண்ணிங்க. நல்லா வதக்கிட்டு இது குழம்பு வச்சுருவோம். இது பிரியாணி பண்ணணுன்னு பார்த்தா பிரியாணி பிடிக்கலை. கிளைமேட்டு ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. குளிர், அவ்வளோ குளிர். அதனால் சமைக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி இல்லைன்னா அனல் நிற்க முடியாது. இப்போ தக்காளி போட்டுக்கிட்டு இப்போ இது சாதம் வந்துருச்சுன்னா அதை வடிச்சிட வேண்டியதான். நல்லா இதெல்லாம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதான் நம்ம இதில் போடுவோம்ல, குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வச்சிடலாம். அங்கெல்லாம் நல்லாயிருக்கும். மட்டன்லாம் வந்து இங்கே விட சூப்பராக இருக்கும். இங்கே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி 5 விசில் வச்சிடலாம் குக்கரில் ஊற்றி. இது மிளகு, சீரக, சோம்புத்தூள் இருக்குல்ல, அதில் வந்து 1 ஸ்பூனுக்கு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த இதில் போகிறதுக்கு பயமாக இருக்குது. இங்கேயே கிளைமேட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. சளி பிடிச்சிக்கிறதோ என்னமோன்னு பயமாக இருக்குது. நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஏன்னா வந்து இந்த அடுப்பு இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு. சமைக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுனால எதுவுமே வாங்க மாட்டேன். நியூ இயர் அன்னைக்கு கூட நான் வந்து எதுவும் நான்வெஜ்ஜு ஏதாச்சும் சமைக்கவே இல்லை. இந்த அடுப்பு என்ன செய்தோ என்னமோ அப்படின்ட்டு. அதான் இந்த எப்போதுமே ஆட்டோமேட்டிக் வாங்கவே கூடாது. ஆட்டோமேட்டிக்கால தான் இப்போ கோளாறு. இது ரைட்ரு வச்சு அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட யாருமே சரி பண்ண மாட்டேன்ட்டாங்க. அது தெரியலை யாருக்குமே. சரி வேலை யாருக்கும் தெரியுதா என்னன்னே தெரியல. யார் வந்தாலும் இது சரி பண்ண முடியாது, சரி பண்ண முடியாதுன்ட்டு தான் போகிறாங்க. என்ன தான் வேலை பார்க்குறாங்களோ. பாருங்கள், நான் வச்சுட்டு 5 விசில் வச்சு உருளைக்கிழங்கு 2 போட்டுட்டு குழம்பு மசாலா தூள் எப்போதுமே போடுவோம்ல,
3 ஸ்பூனு எனக்கு 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும், ஒரு 5 ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூளும் போட்டு கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. கல் உப்பு போட்டு. இப்போ சாதம் வடித்தாச்சு. ஃபஸ்ட்டே சாதம் வடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், மட்டன் குழம்பு வச்சாச்சு. சிக்கன் 65, எக்கு. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி தான் நாங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு எல்லாருமே ஒன்று கூடியிருக்கோம். இல்லைன்னா வந்து நானும் சின்ன பாப்பாவும் இருப்போம். அப்புறம் அவங்க அப்பா வெளியில் போயிடுவாங்க. இல்லைன்னா பாப்பா அவங்க வீட்டுக்கு போயிடும். இன்றைக்கி தான் 4 பேரும் ஒன்றா சாப்பிட்றோம், ரொம்ப நாளைக்கு பிறகு. பொங்கலுக்கு போயிடுவோம், பாப்பா போயிடும். போயிட்டு அங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறதுனால அங்கே இருக்கோம். இங்கே 8 நாள் ஆஃபீஸ் போகிறதுனால இங்கே வந்திருக்கு. அதனால் ஜாலியாக இருக்குது. இது இந்த கிளைமேட்டுக்கு உடனே சமைச்சு முடிச்சோடனே ஆறி போயிட முடியே. அப்படியே சாப்பிட்டா தான் உடனே சாப்பிட்டா ஜில்லுன்னு ஆயிடுது. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.